Vanakkam Nanba. Today's topic is District Primary Education Program. Since the World Conference on Education for All held in Germany in 1990, a number of new programs and projects have been initiated to achieve the major goals of EFA. Education for All அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கு. அது தாய்லாண்டில் இருக்கிற ஜோமிட்டன் அப்படிங்கிற பிளேஸில் 1990 நடந்திருக்கு. ஸோ அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நம்ம ஏன் சொல்கிறோம்? பல நாடுகளும் இதில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம். அண்ட் இந்த ப்ரோக்ராமுடைய முடிவில் நியூ ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஹேவ் பீன் இனிஷியேட்டட். புது திட்டங்களும் புது ப்ராஜெக்ட்ஸும் புது ப்ரோக்ராம்ஸும் இனிஷியேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ப்ரோக்ராம்ஸும் மூலமாக நம்ம எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிற இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. attempts have been made to reform the educational administration. அண்ட் இந்த ப்ரோக்ராமுடைய முடிவில் எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அண்ட் டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன் எஜுகேஷன் செக்டார். டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதில் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா அனைவருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும் நம்ம கல்வியை கொடுக்கறது சென்ட்ரலைஸ்டுன்னு அர்த்தம். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுக்கும் நம்ம கல்வியை போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அண்ட் during this period, Government of India implemented large number of externally funded projects. அண்ட் இந்த டைமில் இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்டட் அப்படிங்கிறது நிதி உதவி கேட்டு, ஓகேவா? ஸோ நிதி நிறைய கலெக்ட் பண்ணுறது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்டர்னலி ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மீன்ஸ் நம்ம கவர்மெண்ட் செக்டாரில் இருந்து மட்டும் நிதி வராது. எக்ஸ்டர்னல் அப்படின்னா என்னது? ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்தும் நிதி வரும். ஸோ இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம நிதி கலெக்ட் பண்ணி நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்டர்னல் ஃபண்டட் ப்ராஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நடத்துனாங்க. அதில் ஒன்று தான் நாம் இன்றைக்கி படிக்க போகிற இந்த டிபிஇபி. ஓகே, ஸோ நம்ம எஜுகேஷனை நம்ம நல்லபடியாக மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அனைவருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடந்துச்சு. அதில் ஒன்று தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். District Primary Education Program is one of the Government of India's largest flagship program, which is launched in 1994. Flagship program அப்படின்னா the program which is conducted for the development of the country. நம்ம கண்ட்ரியுடைய வளர்ச்சிக்காக, நம்ம கண்ட்ரியுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம எடுத்து வைக்கிற எந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் மே பி இன் த ஃபீல்ட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆர் மெடிசன் ஆர் இன் எஜுகேஷன். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரியோடைய முன்னேற்றத்துக்காக நம்ம எடுத்து வைக்கிற அந்த ஒரு ஸ்டெப்பு நம்ம ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த டிபிஇபி அப்படிங்கிற ப்ரோக்ராம் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 1994. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். 1994 டிபிஇபி வாஸ் லான்ச்ட். அண்ட் தென் டிபிஇபி அப்படிங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடத்துகிற இந்த ப்ரோக்ராம் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு? நம்மளுடைய ப்ரைமரி எஜுகேஷன். ஓகே, ப்ரைமரி எஜுகேஷனை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. இது 1994 லான்ச் பண்ணியிருக்காங்க. It is a major initiative to achieve the universalization of primary education. ஸோ எல்லாருக்குமே இந்த ப்ரைமரி எஜுகேஷன் போய் சேரணும். யூனிவர்சலைசேஷன்னா என்னது? ஈக்குவலி எவ்ரி ஒன் கேன் கெயின் இட். ஓகே, இவனுக்கு கொடுக்க மாட்டோம், இவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் இந்த கல்வி போய் சேரணுங்கிறது தான் யூனிவர்சலைசேஷன் அர்த்தம். அண்ட் இந்த ப்ரைமரி எஜுகேஷன் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் இந்த ஒரு டிபிஇபி அப்படிங்கிற ப்ரோக்ராமுடைய நோக்கமாக இருந்தது. இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம். சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னின்று நடத்துகிற ப்ரோக்ராம்.
அண்ட் இதில் வந்து நிறைய ஃபண்டு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் ரொம்ப கம்மியான ஃபண்ட் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதுனால நம்ம இதை சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். And then this DPEP adopts a holistic approach in universalization of access to education. A holistic approach அப்படின்னா கம்ப்ளீட் அப்ரோச், எல்லா பீப்புளுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே எஜுகேஷன் போய் சேரணும் அப்படின்னு, இந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் எஜுகேஷன் போய் சேரணும்னு எடுக்கக்கூடிய இந்த ஸ்டெப். அதனால் நாம் இதை ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் யூனிவர்சலைசேஷன் டு ஆக்சஸ் டு எஜுகேஷன், எல்லாருக்குமே ஈஸியாக எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கும் இம்ப்ரூவ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் எத்தனை பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர குறையக்கூடாது. ஸோ எந்த குழந்தையுமே பாதியில் கல்வியை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாமல் அவங்க வந்து அந்த ஸ்கூல் லைஃப்பை கண்டிப்பாக அவங்க வந்து முடிச்சிருக்கணும். அப்படி அவங்க ஸ்கூலில் ஸ்டே ஆகிறது தான் நம்ம ரிட்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இம்ப்ரூவிங் ரிட்டென்ஷன்னா மெயின்டைனிங் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஆர் ஸ்கூல். அண்ட் தென் லேர்னிங் அச்சீவ்மெண்ட்ஸ், நம்ம லேர்னிங் அச்சீவ்மெண்ட்ஸை ரீச் பண்ணுறதுக்காகவும் இந்த டிபிஇபி ப்ரோக்ராம் பண்ணுறோம். அண்ட் டு ரெடியூஸ் த ஜெண்டர் டிஸ்பேரிட்டிஸ். ஸோ விமன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ மென்க்கு மட்டும் எஜுகேஷன் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்காம நம்ம விமனுக்கும் நம்ம எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு ரிமூவ் த டிஸ்பேரிட்டிஸ் அமாங் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப், நம்மளுடைய சொசைட்டியில் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சில வகுப்பினர் இருக்காங்க. லைக் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட், அந்த மாதிரி பீப்புள், மைனாரிட்டி பீப்புள், பேக்வேர்டு கேஸ்ட். ஸோ இவங்களுக்கும் நம்ம வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த அப்ரோச் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டிபிஇபியோடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். First one is decentralization of planning and management. டீசென்ட்ரலைசேஷனில் என்னன்னு சொன்னேன், எல்லாருக்கும் ஈக்குவலாக நம்ம எஜுகேஷனை கொடுக்கறது தான் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ எஜுகேஷன் ஃபீல்டில் நடக்கிற எந்த பிளானும் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம எல்லாருக்குமே ஈக்குவலாக எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி, எல்லா தரப்பு மக்களுக்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அண்ட் எஸ்பெஷலி இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தி லோக்கல் லெவல் பிளானிங். ஸோ இதை வந்து நேஷ்னல் லெவலில் நாம் வந்து இந்த டீசென்ட்ரலைசேஷனை இறங்காமல் நாம் குட்டி குட்டியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் ஏரியாஸில் நம்ம அந்த டீசென்ட்ரலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லா லோக்கல் ஏரியாஸையும் கவர் பண்ணும்போது அப்புறம் அது நேஷ்னல் லெவலில் கவர் ஆகியிருக்கும், அப்புறம் அது வந்து வேர்ல்டு லெவலில் கவர் ஆகியிருக்கும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்பை வந்து லோக்கல் லெவலில் எடுக்கிறோம். இட் இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து லோக்கல் லெவல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம டீசென்ட்ரலைசேஷன் கொண்டு வந்தோன்னா அப்புறம் அது ஸ்டேட் லெவலில் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அப்புறம் நேஷ்னல் லெவலில் நம்மளால் டீசென்ட்ரலைசேஷனை ரீச் பண்ண முடியும். ஸோ லோக்கல் லெவலில் பிளான் பண்ணுறதுனால நம்ம வந்து இதை டிஸ்ட்ரிக்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அண்ட் தென் மொபைலைசேஷன் ஆஃப் த கம்யூனிட்டி ஃபார் எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் பிளானிங். ஸோ இப்படி நம்ம பிளானிங் பண்ணுறோம்ல டீசென்ட்ரலைசேஷனுக்கு, இந்த பிளானிங்கில் நம்ம எல்லா பீப்புளையுமே வந்து இங்கே வந்து இன்வால்வ் ஆக வைக்கணும். எல்லாருமே ஒன்று சேர இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது தான் இந்த ஒரு பர்பஸை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ எல்லா கேட்டகரி பீப்புளும் வந்து ஒர்க் பண்ணுறது தான் நம்ம மொபைலைசேஷன் ஆஃப் த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளானிங் அப்படிங்கிற அந்த பர்பஸ் ரீச் ஆகணும்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் வந்து எஃபெக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இந்த ப்ரைமரி எஜுகேஷனை எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் தென் லோக்கல் லெவல் கெப்பாசிட்டி பில்டிங். லோக்கல் லெவலில் எல்லா பீப்புளையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேஷனும் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம எல்லா பீப்புளுக்கும் கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறோம். அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிகார்டடாக நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா?
அந்த டேட்டாபேஸ் சிஸ்டமை நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டிபிஇபியுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஸோ நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய எம்எஸ் நம்பர் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் அந்த ஆப்பில். எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு பிஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இப்படி நாம் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த எம்எஸ் அப்படிங்கிற ஆப்பில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொருத்தனோட இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணியிருப்போம். நம்ம கிளாஸ் ரூம் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுற அந்த டேட்டா பேஸை நம்ம இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டிபிஇபியோடைய குறிக்கோளாக இருந்தது. இன்டர்வென்ஷன் ஃபார் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. நம்ம ஸ்கூலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சஸ்டைனபிலிட்டிக்கும் நிறைய தலையீடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மேஜர் இனிஷியேட்டிவ் டு ரீவைட்டலைஸ் த ப்ரைமரி எஜுகேஷன் சிஸ்டம். ப்ரைமரி எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப மந்தமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டு அச்சீவ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அப்பர் ப்ரைமரி எஜுகேஷன். அதே மாதிரி ப்ரைமரி எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமாக நம்ம அப்பர் ப்ரைமரி எஜுகேஷனுக்கும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இவங்க நினச்சிருக்காங்க. இந்த டிபிஇபியோடைய ஃபஸ்ட்டு பகுதியாக இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 5 டிஸ்ட்ரிக்டில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது எத்தனை ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்டில். சில வெப்சைட்ஸில் அது 5 ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து நான் ரிஃபர் பண்ணதில் வந்து 7 ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்ஸோடைய நேமும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்ததுனால நான் இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ நம்ம டிபிஇபி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முழு மூச்சாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னிறுத்தும் போது 7 ஸ்டேட்ஸில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் வேர்ல்டு பேங்க். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தோம்ல, வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஒன்று ஜோமிட்டனில் நடந்தது அப்படின்னு. அந்த வேர்ல்டு கான்ஃபரன்ஸை நடத்தினதே இந்த வேர்ல்டு பேங்க் தான். அதுக்கான ஃபண்டை வந்து ரெடி பண்ணது இந்த வேர்ல்டு பேங்க் தான். ஸோ இந்த 7 ஸ்டேட்ஸ்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டிபிஇபி ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறதுக்கும் யார் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க? இந்த வேர்ல்டு பேங்க் தான் நமக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. லேட்டர் இட் வாஸ் எக்ஸ்பேண்டட் டு மோர் ஸ்டேட்ஸ். ஸோ முதல் மூச்சாக நம்ம இறங்கும்போது அந்த 7 ஸ்டேட்ஸில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்டேட்ஸ்லேயும் படிப்படியாக நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எவ்ரி ஸ்டேட் இஸ் இண்டிகேட்டட் டு சூஸ் 5 டிஸ்ட்ரிக்ட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் 5 டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. The project to be started in the most backward district. ஸோ எந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டை நம்ம செலக்ட் பண்ணணும்? பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும். பேக்வேர்ட் டிஸ்ட்ரிக்ட்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். The district in which women education is less than the national ratio. விமன் எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் வேர் த டோட்டல் லிட்ரஸி கம்பைன்ஸ் ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி லீடிங் டு என்ஹான்ஸ்டு டிமாண்ட் ஃபார் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே டோட்டல் லிட்ரஸி கேம்பைன்ஸ் நடத்தியிருப்பாங்க. அந்த கேம்பின் மூலமாக யாருக்கெல்லாம் ப்ரைமரி எஜுகேஷன் முழுசாக போய் சேரவே இல்லை, யாருக்கெல்லாம் பேசிக்கான எஜுகேஷன் கூட இல்லை அப்படின்னு அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரேஷியோ படி இந்த டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின்ஸ் படி யாருக்கெல்லாம் ப்ரைமரி எஜுகேஷன் ரொம்ப குறைவாக இருக்கோ, அடிப்படையான கல்வி யாருக்கெல்லாம் இல்லையோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ 5 டிஸ்ட்ரிக்ட் நம்ம செலக்ட் பண்ணணும்ல ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். அந்த டிஸ்ட்ரிக்டை எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க? விமன் எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த டோட்டல் லிட்ரஸி கேம்ப் மூலமாக அவங்களுக்கு ப்ரைமரி எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டையும் அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டையும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து இந்த டிபிஇபியை லான்ச் பண்ணுறோம். ஓகே. It laid special emphasis on the integration of children with mild and moderate disabilities as the program's components. ஸோ இங்கே வந்து இந்த ப்ரைமரி எஜுகேஷன் தானே கொடுக்குறோம், அதை வந்து யாருக்கும் கொடுக்குறாங்க? child with mild and moderate disabilities.
டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கும் இந்த ப்ரைமரி எஜுகேஷன் போய் சேரணும் அப்படின்னு இவங்க ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களே நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம ஒதுக்கலை, அவங்களே நம்ம இந்த ப்ராஜெக்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டு ரைஸ் த average achievement ratio by 25% by measured baseline level and ensuring achievement of basic literacy and numeracy competencies. ஓகே, இப்போ இந்த டிபிஇபியின் மூலமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பேசிக்கான லிட்ரஸி அண்ட் நியூமரசி தெரிஞ்சிருக்கணும். லிட்ரஸினா என்னது? எழுத வாசிக்க தெரிஞ்சுக்கிறோம், அதே மாதிரி எழுத்துக்களை ரெக்கக்னைஸ் பண்ணி எழுத தெரிஞ்சிருக்கணும், அதுதான் பேசிக் லிட்ரஸி. அண்ட் நியூமரசி அப்படின்னா நம்பர்ஸ். ஸோ பேசிக்காக அந்த பர்சனுக்கு தெரிய வேண்டிய அந்த ஆல்ஃபபெட்ஸ், அந்த அவங்க மதர் டங்கில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ், அப்புறம் அந்த நம்பர்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியறது தான் பேசிக் எஜுகேஷன், ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ இதை வந்து எத்தனை பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? 25% அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டிபிஇபி மூலமாக அச்சீவ்மெண்ட் ரேட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும்? 25% இருக்கணும் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. த ஃபண்ட்ஸ் ஃபார் டிபிஇபி கேம் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் பாடிஸ். ஸோ டிபிஇபி அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் பண்ணினாலும் அது ஒரு எக்ஸ்டர்னலி ஃபண்டட் ப்ரோக்ராம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து, டிஃப்ரெண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு ஃபண்ட்ஸ் வருது. லைக் இட் இஸ் கெட்டிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் யூனிசெஃப், ஓடிஏ ஆஃப் யுனைடெட் கிங்டம் அண்ட் ஸ்வீடன்லேருந்து எஸ்ஐடிஏ ஆர்கனைசேஷன், அண்ட் ஆல்சோ நெதர்லாண்ட்லேருந்தும் நமக்கு இந்த ப்ரைமரி எஜுகேஷனுக்காக ஃபண்ட்ஸ் கிடைக்குது. Then first phase of the program was launched in 42 districts of 7 states. ஓகே, 7 ஸ்டேட்ஸ்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த 7 ஸ்டேட்ஸோடைய நேம் கொடுத்துருக்காங்க. அசாம், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு. ஓகே, அண்ட் ஆல்சோ மத்திய பிரதேஷ். ஸோ டோட்டலி 7 ஸ்டேட்ஸோடைய நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் முதலாக நம்ம அந்த டிபிஇபியை லான்ச் பண்ணுறதுக்கு 7 ஸ்டேட்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மொத்தம் 42 டிஸ்ட்ரிக்ட்ஸில் நம்ம வந்து இந்த டிபிஇபியை லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது உங்களுக்கு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் டிபிஇபியை லான்ச் பண்ணப்பட்ட ஸ்டேட்ஸ் எதுன்னு சொல்லி நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் நம்ம படிக்கிறது முக்கியம். அண்ட் ஒரிசா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ஷனில் இருந்ததுன்னா அதெல்லாம் செகண்ட் ஃபேஸில் தான் வருது, இதில் இல்லை பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக படிச்சிட்டோன்னா நம்ம செகண்ட் ஃபேஸில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஆப்ஷன் பார்த்து ஈஸியாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் டிபிஇபி இஸ் அன் எக்ஸ்டர்னலி எய்டட் ப்ராஜெக்ட். நம்ம இதை ஏன் எக்ஸ்டர்னலி எய்டட் ப்ராஜெக்ட்னு சொன்னோன்னா, இட் இஸ் கெட்டிங் ஃபண்ட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் அண்ட் 85% ஆஃப் த project cost is met by central government and 15% of the cost is met by state government. So the fund is shared by, the project cost is shared by central government and state government, but 85% of the project cost is given by central government. அதனால தான் நம்ம இதை சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். And then it also includes intervention for integrated education of the disabled and for education of the disadvantaged groups, girls of SCs and STs etc. ஸோ இங்கே வந்து நம்ம இன்டகிரேட்டட் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கும் இவங்க வந்து முன்னிறுத்துகிறாங்க. யாருக்கெல்லாம்? டிசேபிள்டு பீப்புளுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸுக்கும், விமன் எஜுகேஷனுக்கும், டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸில் இருக்கிற அந்த எஸ்சி பீப்புள், எஸ்டி பீப்புள் எல்லாருக்குமே இந்த ப்ரைமரி எஜுகேஷன் போய் சேரணும்னு இவங்க முன்னிறுத்துகிறாங்க. டிபிஇபி launched with an aim of achieving the objective of universal primary education. யூனிவர்சல் ப்ரைமரி எஜுகேஷன்னா என்ன? எல்லாருக்குமே ப்ரைமரி எஜுகேஷன் போய் கண்டிப்பாக சேரணும் அப்படிங்கிறது அந்த டிபிஇபியோட ஏமாக இருந்தது. அண்ட் ஓவர் செவரல் ஃபேஸஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தானே படித்தோம். செவரல் ஃபேஸஸ்க்கு அப்புறமாக இந்த டிபிஇபி எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸில் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு? 272 டிஸ்ட்ரிக்ட்ஸில். ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம எத்தனை டிஸ்ட்ரிக்ட் படித்தோம்? 42 டிஸ்ட்ரிக்ட். சரியா? அப்புறம் நிறைய ஃபேஸஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா
272 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்த டிபிஇபி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம 7 ஸ்டேட்ஸ் படித்தோம். இங்கே வந்து 18 ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம கண்ட்ரியில் 18 ஸ்டேட்ஸில் இருந்து 272 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்த டிபிஇபி அப்படிங்கிற ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டிபிஇபி ப்ரோக்ராமுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டு ப்ரொவைட் ஆல் சில்ட்ரன் ஆக்சஸ் டு ப்ரைமரி எஜுகேஷன் எய்தர் ஃபார்மல் ஆர் நான் ஃபார்மல் ஸ்ட்ரீம். இது முக்கியம். ப்ரைமரி எஜுகேஷன் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் இருக்குது. அண்ட் அந்த ப்ரைமரி எஜுகேஷன் ஃபார்மலாகவோ இல்லை நான் ஃபார்மலாகவோ அந்த குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். டு ரெடியூஸ் டிஃப்ரென்சஸ் இன் என்ரோல்மெண்ட், ட்ராப் அவுட் ரேட்ஸ், learning achievement among gender and weaker section groups to less than 5%. அண்ட் இங்கே வந்து ட்ராப் அவுட் ரேட்ஸ் இருக்குது. பாதியிலேயே ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாமல் நிறுத்துகிற பிள்ளைங்க தான் ட்ராப் அவுட். அண்ட் என்ரோல்மெண்ட் நம்பர் குறையிறது. அதுக்கு ஒரு வருஷம் படிச்சிருப்பாங்க, 9th படிச்சிருப்பாங்க, ஆனால் 10th படிக்க மாட்டாங்க. ஸோ அது ப்ரைமரி எஜுகேஷனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் லேர்னிங் அச்சீவ்மெண்ட்ஸ் அமாங் ஜெண்டர் அண்ட் வீக்கர் செக்ஷன். இந்த ஜெண்டர் குரூப்பில் இந்த ஃபீமேலுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் ப்ராப்பராக கொடுக்காததும், அண்ட் வீக்கர் செக்ஷன் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் எஸ்சி எஸ்டிஸ், இந்த மாதிரி நிறைய டிஸ்பேரிட்டிஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி டிஃப்ரென்சஸை எத்தனை பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறதாக இந்த டிபிஇபி நினைக்கிறாங்க? நியர்லி 5%க்கும் கம்மியாக தான் இந்த மாதிரி டிஸ்பேரிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த டிபிஇபி முன்னிறுத்துகிறாங்க. ஸோ டிபிஇபி லான்ச் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேருக்கு கல்வி கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எத்தனை சதவீதத்துக்கு கீழே தான் இருக்கணும்? 5%க்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து நினைக்கிறாங்க, அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அண்ட் டு ரெடியூஸ் ஓவரால் ப்ரைமரி ட்ராப் அவுட்ஸ் டு லெஸ் தேன் 10%. ஸோ ப்ரைமரி எஜுகேஷனை பாதிலே நிறுத்துகிற குழந்தைங்களுடைய எண்ணிக்கை 10%ஐ விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ டிபிஇபி லான்ச் பண்ணுனா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால நிறைய பேர் கல்வி கற்க முடியாமல் போகுது இல்லையா? ஸோ அவங்களுடைய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 10%க்கு கீழே தான் இருக்கணும். அதான் அந்த டிபிஇபியோடைய முதல் அப்ஜெக்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இந்த டிபிஇபியோடைய காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்க்குறோம். இதனுடைய காம்பனன்ட்ஸ் மொத்தம் 4 இருக்குது. சிவில் ஒர்க்ஸ், ப்ரோக்ராம், மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் மேப்பிங் அண்ட் மைக்ரோ பிளானிங். ஸோ இந்த 4 விஷயத்தையுமே இந்த டிபிஇபி முன்னின்று நடத்திருக்காங்க. என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிவில் ஒர்க்ஸ். அது என்னென்னா, சிவில் ஒர்க்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ ஸ்கூல்ஸ், தட் இஸ் 2 rooms அண்ட் வராண்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரைமரி எஜுகேஷனுக்கு என்ன வேணும்? 2 rooms வேணும் அண்ட் ஒரு பெரிய வராண்டா வேணும். ஸோ அந்த சில்ட்ரனுக்கு வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு நம்ம எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய லார்ஜ் வராண்டா வேணும், அப்படி தானே? அதை மாதிரி நம்ம போர்டு யூஸ் பண்ணி டீச் பண்ணுறதுக்கு ரூம்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி நியூ ஸ்கூல்ஸ் நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதான் இந்த சிவில் ஒர்க்ஸ்க்கு கீழே வருது. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ ஸ்கூல்ஸ். அண்ட் தென் ரொம்ப 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 ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்கக்கூடிய ரீஜியனில் அடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸும் கொடுத்துருக்காங்க ப்ரைமரி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ப்ரைமரி எஜுகேஷன் இருக்கிற அந்த ஏரியாவில் அந்த ஸ்கூலில் ப்ராப்பரான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அண்ட் தென் கிளாஸ் ரூமில் ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ், அண்ட் ரொம்ப ரொம்ப பிற்படுத்த இருக்கக்கூடிய ரிமோட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஏரியாஸுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து அங்கே தங்குறதுக்கான குவார்ட்டர்ஸ், அண்ட் விமென்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல்ஸ், இப்படின்னு நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இந்த டிபிஇபி. ஸோ அது வந்து சிவில் ஒர்க்ஸில் வருது. அண்ட் தென் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது? நம்ம ஃபார்மல் எஜுகேஷனில் நம்மளால் மீட்டப் பண்ண முடியாத நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து நம்மளால் நான் ஃபார்மல் ரீதியில் நம்மளால் வந்து மீட்டப் பண்ண முடியும். அதனால் இந்த டிபிஇபி வந்து ஃபார்மல் எஜுகேஷனால் பண்ண முடியாத பல அப்ரோச்சஸை இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் மூலமாக செய்து நிறைய ப்ரைமரி எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சில்ட்ரனுக்கு வந்து ப்ரைமரி எஜுகேஷன் போய் சேரும்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மேனேஜ்மெண்ட். டிபிஇபியோடைய மேனேஜ்மெண்ட் ரோல் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்எஸ் அண்ட் பிஎம்ஐஎஸ் நம்பர்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக சேவ் பண்ணி அந்த டேட்டா பேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது அந்த டிபிஇபியோடைய வேலை. அண்ட் இது எதற்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டு ஃபெசிலிட்டேட் த ஃபாஸ்டர் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட். ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, எவ்வளோ மெம்பர் இருக்காங்கன்னு எல்லாமே அந்த எம்எஸ்ல தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் அதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ண முடியும். அண்ட் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் envisaged at the national, state and district level. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, எம்எஸ்ஆ இந்த பிஎம்ஐஎஸ் எல்லாம் நம்ம வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆரம்பித்து அப்புறம் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவலில் இது வந்து நம்ம டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எதற்காக அப்படின்னா, நமக்கு ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் தீஸ் நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் சப்போர்ட்டிவ் டு டிஸ்ட்ரிக்ட் பிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிளான்ஸ் அலாட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. அண்ட் லாஸ்டான அப்ரோச் வந்து ஸ்கூல் மேப்பிங் அண்ட் மைக்ரோ பிளானிங். ஸோ மொத்தம் 4 காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம்ல, இது 4வது காம்பனண்ட். மைக்ரோ பிளானிங் எய்ம்ஸ் அட் இன்வால்விங் த கம்யூனிட்டி இன் ஐடென்டிஃபையிங் பேரியர்ஸ் டு என்ரோல்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ப்ரைமரி எஜுகேஷன். ஸோ மைக்ரோ பிளானிங் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமால் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ப்ரைமரி எஜுகேஷன் கற்க முடியாமல் அந்த பிள்ளைங்களை தடுக்கக்கூடிய பேரியர்ஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ அந்த பிள்ளைங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை அந்த பிள்ளைங்களுடைய ஹெல்த் கண்டிஷனாக இருக்கலாம். இப்படி என்னென்ன தடைகள் அந்த பிள்ளைங்கள ப்ரைமரி எஜுகேஷனில் வந்து என்ரோல் பண்ண விடாமல் தடுக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் மைக்ரோ பிளானிங். And it draws support to find solution to these barriers. இந்த பேரியர்ஸ்க்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் அந்த மைக்ரோ பிளானிங். இட் ஹெல்ப்ஸ் இன் கான்க்ரீட்டைசிங் த ரோல் ஆஃப் விஇசி, village education centers. These village education centers monitors the education system of village and contributes progress and enrollment and retention. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, இந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்காக வில்லேஜ் லெவலில் எஜுகேஷன் சென்டர்ஸ் ஆரம்பித்து அந்த வில்லேஜ் லெவலில் இருக்கிற அந்த எஜுகேஷன் சென்டர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. எதற்காகனா, நம்மளுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் ரிட்டன்ஷன் ரேஷியோவும் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பிள்ளைங்க வந்து அந்த ப்ரைமரி எஜுகேஷனில் வந்து சேர்றதுக்கும் அதில் வந்து ஸ்டே பண்ணி அவங்க ப்ரைமரி எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இந்த வில்லேஜ் எஜுகேஷன் சென்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் டிபிஇபி. இந்த டிபிஇபியை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் நம்ம லான்ச் பண்ணதுக்கு நமக்கு என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டிபிஇபி மூலமாக நிறைய ப்ரைமரி ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலிங் சென்டர்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நியர்லி 3.5 மில்லியன் சில்ட்ரன் வந்து பயன் பெற்றிருக்காங்க. அண்ட் தென் ஸ்கூல் பில்டிங்ஸ், நம்ம சிவில் பார்த்தோம் இல்லையா, சிவில் ப்ரோக்ராம்ஸில் நிறைய பில்டிங்ஸ், கிளாஸ் ரூம்ஸ், ரிசோர்ஸ் சென்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்கூலுக்கு தேவையான ப்ராப்பர் போர்வெல்ஸ் கொடுத்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பில்டிங்ஸில் ஏற்படக்கூடிய ரிப்பேர் ஒர்க்ஸையும் அவங்க கவனிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிபிஇபி மூலமாக நாம் வந்து ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். அண்ட் த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஸ் அரவுண்ட் 93 to 95% ஃபார் லாஸ்ட் 3 years. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபேஸில் நம்ம 7 டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்தோம், 42 டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்தோம், 7 ஸ்டேட்ஸில் ஆரம்பித்தோம்ல. அதனால் நமக்கு 3 வருஷத்துலையே அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் சேர்ந்ததுக்கான ரேஷியோ நியர்லி 93 to 95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் கேர்ள்ஸோடைய என்ரோல்மெண்ட் அதிகமாகிருக்கு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளோடைய என்ரோல்மெண்ட் அதிகமாகிருக்கு. அண்ட் நிறைய டீச்சர்ஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ கான்ட்ராக்ட் பேசிஸில் நிறைய டீச்சர்ஸ் டெம்ப்ரரியாக எடுத்திருக்கோம். தே ஆர் கால்ட் அஸ் பேரா டீச்சர்ஸ் அண்ட் இன் ஹிந்தி தே ஆர் கால்ட் அஸ் ஷிக்ஷா கர்மிஸ். ஓகே, ஸோ வேரியஸ் ரீஜியனில் நாம் வந்து டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்த டீச்சர்ஸ்க்கு பேர் ஷிக்ஷா கர்மிஸ். அண்ட் தென் வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டிஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ் ஹாவ் பீன் செட்டப். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டிஸ் ஃபார் மானிட்டரிங் த என்ரோல்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ரிட்டென்ஷன்.
and school management committees is also set up. Resource centers setup provides academic support, teacher training facilities. ரிசோர்ஸ் சென்டர்ஸ் அப்படிங்கிற செட்டப்னால நமக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கிடைக்குது, டீச்சர்ஸ்க்கு தேவையான ட்ரைனிங்ஸ் கிடைக்குது. அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் டாக்ஸஸ் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் நியூ லோவர் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். நிறைய லோவர் ப்ரைமரி ஸ்கூல்ஸை வந்து ட்ரைபல் ஏரியாஸில் ஓப்பன் பண்ணணும். அண்ட் தென் மல்டிகிரேட் லேர்னிங் சென்டர்ஸ் இன் ரிமோட் ட்ரைபல் ஏரியா. ரிமோட்டாக இருக்கக்கூடிய ரிமோட் ட்ரைபல் ஏரியா அப்படின்னா அங்கே பேசிக் ஃபெசிலிட்டிஸான டிரான்ஸ்போர்ட்டேஷனோ இல்லை எலக்ட்ரிசிட்டியோ அந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்காது. அந்த மாதிரி ரீஜன்ஸுக்கு மல்டிகிரேட் லேர்னிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறது. அண்ட் ஆல்டர்னேட் ஸ்கூல்ஸ் இன் ரிமோட் அண்ட் பேக்வேர்ட் ஏரியாஸ். ஸோ இந்த ட்ரைபல் ரீஜன்லேயும் கோஸ்டல் ரீஜன்லேயும் ஆல்டர்னேட் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அண்ட் தென் என்ரோல்மெண்ட் campaigns with the help of volunteers and panchayat awareness program and free supply of textbook to tribes. என்ரோல்மெண்ட் கேம்பெயின் அப்படின்னா கேம்ப் வச்சு பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கொடுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து யார் நடத்துகிறாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பஞ்சாயத். அண்ட் ட்ரைபல் சில்ட்ரனுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா அவங்க படிக்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறது. அண்ட் ரெக்கரண்ட் டீச்சர் ட்ரைனிங் ஆன் ஆக்டிவிட்டி பேஸ்ட் பெடகாகி. ஸோ நம்ம வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டில் டீச் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். அண்ட் தென் விசிட் ஆஃப் பிஆர்சி ட்ரைனர்ஸ். பிளாக் ரிசோர்ஸ் சென்டர்ஸ்லேருந்து ட்ரைனர்ஸ் வந்து நம்ம டீச்சர்ஸை விசிட் பண்ணி நம்ம டீச்சர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நமக்கு வந்து உதவுவாங்க. அவங்க தான் இந்த பிஆர்சி ட்ரைனர்ஸ். அண்ட் மந்த்லி டீச்சர்ஸ் மீட்டப். அண்ட் தென் டிடிசி ட்ரைனிங் ஃபார் எஸ்சி/எஸ்டி. ஹேண்ட் புக்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பேங்க்ஸ் டு டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு தேவையான இந்த ஆக்டிவிட்டி பேங்க்ஸ், ஹேண்ட் புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறது. மந்த்லி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் கொடுக்கறது. அண்ட் தென் கண்டக்ஷன் ஆஃப் சஹாவாசா கேம்ப். சஹாவாசா கேம்ப் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் கேம்ப். அங்கே வந்து டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் வந்து தங்கி அவங்க வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக மோட்டிவேட் ஆகிறது, புது புது விஷயங்கள் இன்னோவேட்டிவாக கற்றுக்கிறதுக்கான ஒரு கேம்ப் இது. இது எல்லாமே இந்த டிபிஇபியோடைய ஒரு ஸ்டெப்ஸாக இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா அந்த டிபிஇபி, இந்த டிபிஇபியில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம எடுத்த ஸ்டெப்ஸ்லேயே நம்ம கண்ட்ரியில் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். ஸோ இட் இஸ் அ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பாலிசி. It addressed the issue of primary education in holistic perspective. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆரம்பித்தது தான் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணும்போது அது ஸ்டேட் லெவலில் அது வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகி அப்புறம் நேஷ்னல் லெவலில் நம்ம கண்ட்ரி அது ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. ஸோ நம்ம ப்ரைமரி எஜுகேஷனை ஹோலிஸ்டிக் லெவலில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. ஆனாலும் மோர் ஸ்டெப்ஸ் நீடட் டு ஸ்ட்ரெங்தன் த ப்ரோக்ராம் both in terms of policy and implementation. நம்ம இந்த பாலிசியை வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அண்ட் இதை இன்னும் நடைமுறைப்படுத்தணும். ஸோ இதுக்காக நம்ம இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்போ தான் இந்த டிபிஇபி இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்படி நம்ம வந்து இன்றைக்கி படித்த டாபிக் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், இது யூனிட் 8 இருக்கிற ஒரு டாபிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். And if you have any doubts, you can put it in the comment box. Thank you so much.